கடந்த சில வாரங்களுக்கு முன் ஒரு நாள் இரவு மணி 11 தாண்டிவிட்டது. வீட்டில் இருந்த அனைவரும் டிவியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது பிரபுவின் கவனம் டிவி நிகழ்ச்சியில் இல்லை. அவர் புதிதாக வாங்கியிருந்த செல்போனை வைத்து அதில் உள்ள வசதிகளை ஆராய்ந்து கொண்டிருந்திருக்கிறார். குறிப்பாக அது ஒரு கேமரா மொபைல் என்பதால் அந்த செல்போனை கொண்டு விதவிதமாக போட்டோக்களை எடுத்துக் கொண்டிருந்திருக்கிறார். அந்த சின்னஞ்சிறிய வீட்டினை பல கோணங்களில் படம் எடுத்து தள்ளி இருக்கிறார். அண்ணா இங்க பாருங்களேன், ஃபோன் வாங்கியிருக்கேன் புதுசா. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கண்ணா. எஃப்எம் இருக்கு, MP3 பிளேயர் இருக்கு, கேமரா கிளாரிட்டி நல்லா இருக்குண்ணா, 3 மெகா பிக்சல்ண்ணா. அப்போது உறங்கும் நேரம் வந்துவிட்டதால் டிவியை நிறுத்துமாறு பிரபுவின் தாய் உத்தரவு போட்டிருக்கிறார். உடனே பிரபுவின் சகோதரர் எழுந்து டிவியை அணைத்திருக்கிறார். உடனே அந்த காட்சியை படமாக்க விரும்பியிருக்கிறார் பிரபு. தனது புதிய செல்போன் கேமராவை எடுத்து டிவியை நிறுத்தும் காட்சியை படமாக்கி இருக்கிறார். அந்த சந்தோஷத்தோடு அன்று இரவு உறங்கி போய்விட்டார். மறுநாள் காலை கடைத்தெருவிற்கு போன பிரபு தன் நண்பர்களிடம் தன்னுடைய செல்போனை பெருமையாக காட்டியிருக்கிறார். அத்தோடு அவர் கலை தாகத்தோடு செல்போனில் எடுத்து தள்ளிய அத்தனை போட்டோக்களையும் காட்டியிருக்கிறார். அதனை உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் பார்த்து கொண்டிருந்தார்கள் பிரபுவின் நண்பர்கள். அப்போதுதான் முதல் நாள் இரவில் பிரபு எடுத்த அந்த கடைசி போட்டோ அவரது நண்பர்களின் கண்ணில் சிக்கியது. அதை பார்த்த நண்பர்கள் ஒரு கணம் அரண்டு போனார்கள். அவர்கள் அத்தனை பேர் முகமும் ஒரே நேரத்தில் பிரம்மை பிடித்தது போலானது. அப்படி அந்த புகைப்படத்தில் என்னதான் இருந்தது? பிரபுவின் வீட்டில் உள்ள ஒருவர் டிவியை நிறுத்திக் கொண்டிருக்கும் காட்சி இது. சற்றே உற்று கவனித்தால் உங்களுக்கும் அந்த பயங்கரம் தெரிய வரும். டிவிக்கு நேர் எதிரே கூரை அருகே ஒரு அகோர உருவம் தலைவிரி கோலமாக இருப்பதை காண முடியும். அந்தரத்தில் அப்படி ஒரு அகோர உருவம் எங்கிருந்து வந்தது என்று பிரபுவிற்கு தெரியவில்லை. தானா அப்படி ஒரு புகைப்படத்தை எடுத்தோம் என்று நடுங்கி போனான் பிரபு. டெய்லி நைட்டில் இங்கே தான் படுத்துப்போம். படுத்துட்டு இருக்கும்போது செட்டு புதுசாக செல்லு வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு போட்டு நோண்டிட்டு உட்காந்தோம். டிவி ஓடி இருந்தது. அப்போ வந்து மணி 12:30 மணி. எங்கள் அம்மா நினைஞ்சாங்க டிவி ஓடிட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுத்தப்போ பார்த்தப்போ ஒன்றும் தெரியல. மறுநாள் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், அப்போல்லாம் ஃபோட்டோ நான் பார்க்கல, எடுத்து போட்டோம். அவங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டோம். திரும்பி நான் காலையில் எஞ்சி கடைக்கு போய்ட்டு வேலை செஞ்சுட்டு அங்கே நைட்டெல்லாம் பசங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் மண்டபத்தில். பேசிட்டு இருக்கும்போது பசங்க செல்லை காட்டுன்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா அது பேயெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன்னு கேட்டாங்க. நான் சும்மா தான் சொல்கிறாங்க நினச்சிக்கிட்டு செட்டை வாங்கி பார்த்தேன். பார்த்துட்டு சொன்னோன்னே என்ன எல்லாத்தையுமே கேட்டு பார்த்தோம். நிறைய பேர்கிட்ட கேட்டோம். கேட்டு பார்க்கும்போது இதெல்லாம் பேய் தான் நாங்கள். உடனே தனது நண்பர்கள் சிலரை வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். ஆனால் அவர்களில் பலர் அச்சத்தில் வர மறுத்து விட்டனர். மனதைரியம் நிறைந்தவர்கள் சிலர் மட்டும் அவரோடு அவரது வீட்டிற்கு விரைந்திருக்கிறார்கள். பிரபுவிற்கு வீட்டிற்குள் நுழையவே பயம். ஆனாலும் மனதை திடப்படுத்திக் கொண்டு அந்த வீட்டிற்குள் நுழைந்தான். செல்போன் படத்தில் அந்த அகோர உருவம் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கூரையை அச்சத்தோடு பார்த்தார் பிரபு. ஆனால் அப்போது அவரது கண்களுக்கு எதுவுமே விசித்திரமாக தெரியவில்லை.
அவரது நண்பர்களின் முகத்தை திரும்பி பார்த்தார் பிரபு. அவர்களுக்கும் எதுவும் விசித்திரமாக தெரியவில்லை. கூட்டத்தோடு வீட்டுக்கு வந்திருக்கும் மகனிடம் விஷயம் என்ன என விசாரித்திருக்கிறார் பிரபுவின் தாய். மகன் அந்த செல்போன் படத்தை காட்ட ஒரு கணம் அவர் மூச்சே நின்று போனது. 12 வரைக்கும் பையனோட டிவி பார்த்துட்டு படுத்துருந்தாங்க. நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்து ஆஃப் பண்ணேன். ஏசிட்டே தான் ஆஃப் பண்ணான். அது அவன் வந்து டக்குன்னு ஃபோட்டோ எடுத்தான். பசங்கள்கிட்ட காட்டும் போது தான் அவங்க பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ எங்கே எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்தமாரி எங்கள் அக்கா வீட்டில் இப்போ கட்டின வீட்டில் எடுத்தோன்னா, என்னடா இதில் குடியே இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்காத அதுக்கு மறுபடியும் தான் எங்களுக்கே தெரியும். அதன் பிறகு தன் வீட்டு கூரையை ஏறிட்டு பார்க்கும் தைரியம் அந்த பெண்மணிக்கு வரவில்லை. இந்த உருவம் எங்கிருந்து வந்தது, செல்போன் படத்தில் எப்படி பதிவானது என்று தெரியாமல் அத்தனை பேரும் குழம்பி தவித்தார்கள். அவர்களை பயம் பயங்கரமாக வாட்டி எடுத்தது. ஆனாலும் அதே வீட்டிற்குள் தானே வாழ வேண்டும். ஆனால் அன்று இரவு அவர்களுக்கு பல எதிர்பாரா அதிர்ச்சிகள் காத்திருந்தன. பிரபுவிற்கு ஆறுதல் சொல்லிய அவரது நண்பர்கள் மெல்ல அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். படபடக்கும் நெஞ்சத்தோடு அந்த வீட்டினர் அன்றைய இரவை எதிர்கொள்ள காத்திருந்தார்கள். சற்றே துணிச்சலான பிரபு அன்று இரவும் அதே இடத்தை படம் பிடிக்கத் தொடங்கினார். அதை அவரது தாய் எவ்வளவோ தடுத்தும் தைரியத்தோடு எடுத்துக்கொண்டே இருந்தார். ஆனால் அன்று எந்த ஒரு உருவமும் அவரது செல்போனில் பதிவாகவில்லை. விளக்கை அணைக்காமலேயே அன்று இரவை கழிக்கத் தொடங்கியது அந்த குடும்பம். நள்ளிரவு 12 மணி. பிரபுவும் அவரது சகோதரனும் சற்றே கண்ணயர்ந்திருந்த நேரம் திடீரென்று ஒரு பெண் வீறிட்டு அலறும் சப்தம் கேட்டு இருவரும் வெடித்துக் கொண்டார்கள். நடுக்கத்தோடு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சற்று நேரத்தில் யாரோ ஒரு பெண் அந்த வீட்டிற்குள் நடந்து திரியும் கொலுசு சப்தம் கேட்கத் தொடங்கியது. கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தபோதும் அங்கே யாரும் நடமாடவில்லை. ஆனால் நாய்கள் பயங்கரமாக ஊளையிட்டுக் கொண்டு யாரையோ துரத்துக் கொண்டு ஓடி இருக்கிறது. எல்லாம் பிள்ளைகள்லாம் படுத்துருக்கக்குள்ளே இதுமாரி தம்பி வந்து போட்டா பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து காட்டினான். கொண்டாந்து காட்டக்குள்ளே நாங்கள் போட்டாவை பார்த்தோம். போட்டாவை பார்த்த உடனே டிவிக்கு மேலே முகம் தெரிஞ்சுது, வெள்ளையாக முடி தொங்குச்சு. இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது, ரோட்டு மேலே நடமாடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. நடமாடுது, நாய் குலைக்குது. எல்லாருக்குமே நாய் அழுதாக்கா ஒரு பயம்தான் வரும். அதுமாரியே நாய் அழுதுகிட்டு இருக்குது. நாங்கள் யாரும் 12 மணிக்கு மேலாம் ஏஞ்சி வெளில வர்றது கிடையாது. திடீரென்று அந்த வீட்டிற்குள் மீண்டும் ஒரு பெண் அலறும் சப்தம் இவர்களின் சப்த நாடியையும் அடக்கி இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமமே சில வாரங்களாக பெரும் பீதியில் உறைந்து கிடக்கிறது. மனிதர்கள் பகலில் கூட நடமாட அச்சப்பட்டு அவரவர் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். அவரவர் பணிக்கு செல்பவர்கள் கூட உயிரை பணயம் வைத்துதான் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். துணிச்சல் மிகுந்த இளைஞர்கள் சிலர் மட்டும் ஊருக்கு வெளியே ஆங்காங்கே ஒன்று கூடி இந்த பேரச்சத்திற்கான காரணத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பயத்திற்கும் காரணம் ஒரு செல்போனில் எடுக்கப்பட்ட புகைப்படம். ஊரை மிரளும் அளவிற்கு அந்த புகைப்படத்தில் என்னதான் இருந்தது, அந்த கிராமத்தில் என்னதான் நடந்தது, இதே கேள்விதான் நமது குழுவினருக்கும் எழுந்தது. எனவே நமது குழு உடனே கடலூர் மாவட்டத்தில் உள்ள அந்த கிராமத்திற்கு விரைந்தோம். அந்த கிராமத்தை நமது வாகனம் நெருங்கியதுமே ஒரு அசாதாரண அமைதி தென்பட்டதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. நாம் சந்தித்தவர் அத்தனை பேர் முகத்திலும் பீதி உறைந்திருந்தது. அவர்களில் சிலர் அங்கு நடப்பதைப் பற்றி பேசவே அச்சப்பட்டனர்.
இன்னும் சிலர் சொல்வதோ நமக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. எனவே நாம் தடாலடியாக ஒரு முடிவிற்கு வந்தோம். அதாவது சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட அந்த வீட்டிற்குள் சென்று ஆராய்ந்து பார்த்து விடுவது என்ற முடிவிற்கு வந்தோம். ஆனால் அந்த கிராமத்தினர் சிலர் அதை ஆதரிக்கவில்லை. அங்கே செல்ல வேண்டாம், அங்கே சென்று படம் பிடித்தால் மீண்டும் ஏதாவது விபரீதம் நிகழலாம் என்று நம்மை தடுக்க முயன்றனர். ஆனால் நாம் அந்த வீட்டிற்குள் செல்வது என்பதில் உறுதியாக இருந்தோம். இதை கேட்டதும் நம்மை சுற்றி இருந்தவர்களில் பலரை காணவில்லை. போன இடம் தெரியாமல் மாயமாக மறைந்து போனார்கள். ஆனால் துணிச்சலான இளைஞர்கள் சிலர் மட்டும் நம்மை பின்தொடர்ந்தார்கள். இதோ இந்த சின்னஞ்சிறு குடிசையில் எடுக்கப்பட்ட செல்போன் படம்தான் இன்று ஊரையே மிரட்டிக் கொண்டிருக்கிறது. பலர் தூக்கம் தொலைந்து போனதற்கு காரணமாகி இருக்கிறது. என்ன நடந்தாலும் எதிர்கொள்வது, இதன் பின்னணியில் இருக்கும் உண்மையை ஆராய்ந்து விடுவது என்ற பரபரப்போடு நமது குழு அந்த வீட்டிற்குள் நுழைந்தது. தென்னங்கீற்றுகளால் வேயப்பட்ட சிறிய குடிசை வீடுதான் அது. குனிந்து அதற்குள் நிதானமாக செல்ல வேண்டியிருந்தது. அந்த வீட்டிற்குள் இருந்த பொருட்களை விரல் விட்டு எண்ணிச் சொல்லிவிடலாம். வீட்டுக்கு தேவையான பண்டம் பாத்திரங்கள் சில, ஒரு தொலைக்காட்சி பெட்டி, மற்றபடி அங்கே அச்சப்படும்படி நம் கண்களுக்கு எந்த காட்சியும் தட்டுப்படவில்லை. ஆனால் அந்த வீட்டில் இருந்த இளைஞனின் முகத்தில் அப்பி இருந்த கலவரம் நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. அவன் தொலைக்காட்சிக்கு நேர் எதிரே உயரத்தில் இருந்த கூரையை அச்சத்தோடு அடிக்கடி சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தான். நாம் கண்களை கசக்கிக் கொண்டு எவ்வளவோ துல்லியமாக பார்த்தபோதும் நம் கண்களுக்கு எந்த விசித்திரமும் தென்படவில்லை. அப்போதுதான் அந்த வீட்டில் குடியிருக்கும் சாந்தி என்ற பெண்மணி நம்மிடம் அன்று இரவு என்ன நடந்தது என்பதை விளக்க முயன்றார். அவருடைய பேச்சு நமக்கு மேலும் குழப்பத்தையே ஏற்படுத்தியது. அவரால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடிந்தது. அது அவரது மகன் பிரபு எடுத்த ஒரு செல்போன் புகைப்படமே இத்தனை குழப்பத்திற்கும் காரணம் என்பதுதான். அந்த நேரத்தில் அந்த செல்போன் புகைப்படத்தை எடுத்த இத்தனை பீதிக்கும் காரணமான பிரபுவை நாம் மெதுவாக அருகே அழைத்தோம். அவரிடம் அன்று நடந்த விஷயங்களை ஒன்று விடாமல் கூறும்படி கேட்டுக்கொண்டோம். முதலில் அவரால் தயக்கமில்லாமல் பேச முடியவில்லை. பயத்தில் நாக்கு குளறியது. தொடர்ந்து அவரை உற்சாகப்படுத்தி என்ன நடந்தது என்பதை தெளிவாக விளக்கும்படி கேட்டுக்கொள்ள அவர் சொல்லத் தொடங்கினார். மா, என்னப்பா? இங்க பாருங்கம்மா, ஃபோன் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்கு. புது ஃபோனாயா? ஆமாம்மா, இப்போதான் வாங்கிட்டு வரேன். ஏன் பழைய ஃபோன் என்னாச்சு? பழைய ஃபோன் அது உடஞ்சிச்சுமா. இதையாவது பத்திரமா வச்சுக்கப்பா. சரிங்கம்மா, அப்படியே நில்லுங்கம்மா, உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அம்மா, நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இப்போ. சரிப்பா. எனவே அன்று இரவு தூக்கத்தை தொலைத்துவிட்டு வெளியில் சொல்ல முடியாத பயத்தோடு அமர்ந்திருந்தார்கள். மறுநாள் விடிந்தது. இந்த செய்தி அதன் பிறகு ஒவ்வொரு நாள் இரவும் இதே பயங்கரம் தொடர்ந்திருக்கிறது. அந்த தெருவில் உள்ள யாருமே உறங்காமல் தவித்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு விடிவே இல்லையா என்று கவலைப்பட்ட போதுதான் அவர்களுக்கு அந்த யோசனை தோன்றியது. பிரபுவின் குடும்பத்தினர் ஒரு பேயோட்டும் சாமிகாடியை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். பேயோட்டுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் தடபுடலாக அங்கே நடந்து கொண்டிருந்தன. பூஜைக்கான பொருட்கள் இருந்தன. பூசாரி உடுக்கை அடித்து பாட்டு பாடி அங்கே நடமாடும் அந்த அமானுஷ்ய சக்தி என்னவென்று அறியும் முயற்சியில் இறங்கினார். வெகுநேரம் போராடியும் முதலில் அவருக்கு எதுவும் புலப்படவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டிற்குள் நடமாடும் அந்த ஆவி
சாமியாரின் வசம் வந்து சிக்கியது. தனக்கு நடந்த பயங்கரத்தை அந்த ஆவி சாமியாடியிடம் கூற இதை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் அதிர்ந்து போனார்கள். கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு முன்பு இப்போது பிரபுவின் குடும்பம் வசிக்கும் இடத்தில் அந்த விபரீதம் அரங்கேறி இருக்கிறது. அதாவது அந்த இடத்திற்கு ஒரு கன்னிப் பெண்ணை தூக்கி வந்த 4 பேர் அவளை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கிறார்கள். பின்னர் அவளது உடலை இந்த இடத்தில் தூக்கில் மாட்டிவிட்டு சென்று விட்டார்களாம். அன்றிலிருந்து இதே இடத்தில்தான் அந்த ஆவி நடமாடிக் கொண்டிருந்திருக்கிறது. ஆனால் இதுநாள் வரை அந்த ஆவி அங்கே குடியிருந்த யாரையும் தொந்தரவு செய்யவில்லை. எதேர்ச்சியாக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த போது அது பிரபு எடுத்த செல்போனில் சிக்கியிருக்கிறது. தற்போது ஆவி இருப்பது வெளியில் தெரிந்துவிட்டதால் ஊர்க்காரர்கள் தன்னை விரட்டிவிட முயற்சி செய்யலாம் என்பதால் சிரித்தும் அலறியும் பயப்படுத்த தொடங்கிவிட்டதாக சொல்கிறார்கள். தன்னை தொந்தரவு செய்யவில்லை என்றால் நான் யாரையும் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சாமியாரிடம் அந்த ஆவி உறுதி கொடுத்திருக்கிறதாம். எல்லாமே ஒரே பயத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமி ஒருத்தவங்களை வந்து 2 நாள் கழிச்சு கொண்டு வந்து வச்சு கேட்டோம். இது மாதிரி கேட்கும்போது நாங்கள் வந்து 22 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் இருக்கேன், நான் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டேன், என்னை வந்து நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க விசாரித்தாங்க. எப்படி நீங்கள் வந்து என்ன ஒரு 4 பேர் சித்திரவதை பண்ணி இந்த இடத்துல அடித்து போட்டு தூக்கு மாட்டி விட்டாங்க. அதனால நான் இங்கே தான் இருக்கேன், வெளியில் சுற்றிட்டு இருந்தேன், வெயில் தாங்காமல் உள்ளே வந்துட்டு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து கேட்ட சாமியார் வந்து எதுவும் சொல்லலை. இதுக்கு மேலே நீங்கள் அது எதுவும் ஓட்ட வேணாம், உங்களுக்கு எதுவும் இடைஞ்சல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆனாலும் ஆவியை வீட்டிற்குள் வைத்துக்கொண்டு எப்படி குடித்தனம் நடத்துவது என்று பேயறைந்தவர் போல் நிற்கிறார் பிரபுவின் தாய் சாந்தி. இதற்குள்ளாக பிரபுவின் நண்பர்கள் அவருடைய செல்போனில் இருந்த விசித்திரமான அகோர ஆவியின் படத்தை லேப்டாப் மூலம் சிடியாக்கி அதனை சோதனைக்கு உள்ளாக்கினார்களாம். அப்போது அது தொழில்நுட்ப யுக்தியால் செயற்கையாக தயாரிக்கப்பட்டதல்ல என்பது உறுதியாகிவிட்டதாம். பையன் என்னுடைய ஃப்ரெண்டு தான். நான் ஊர்லேருந்து வரப்போ டெய்லியும் ஒரு மண்டபத்தில் எல்லோரும் அசம்பிளாகி ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அன்றைக்கி இருக்கும்போது அவன் புதுசாக மொபைல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சரி காட்டுறா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னுக்குள்ளே அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஒன்றுனா திடீர்னு பார்த்தா அந்த ஃபோட்டோ அவங்க வீட்டில் இருந்த எல்லா ஃபோட்டோவும் நல்லா இருந்தது, இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னடா இது இப்படி இருக்கு, என்னடா மொபைல் வாங்கியிருக்க, காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தோம். அவன் இல்லைடா இது எல்லா ஃபோட்டோவும் நல்லா இருக்குது, இது என்னன்னு தெரியல, நல்லா பார்க்கலாம்டா அப்படின்னா. சரி ஒன்று நான் கையில் லேப்டாப் வச்சுருந்தேன், சரி இதை போல் எடுத்து லேப்டாப்பில் போட்டு பார்த்தோம், அதே வியூவிங் தான் வருது. சரி ஒரு வேளை இவன் கிராஃபிக்ஸ் மாதிரி பண்ணி ஏதோ கோல்மால் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சி நான் காமெடின்னு நினச்சி போட்டிருந்தோம். ஆனால் அந்த பையன் ஒரிஜினலாகவே அது மாதிரி இருக்குது, எந்த ஒரு கிராஃபிக்ஸ் அதுவுமே இல்லை. எனவே அந்த கிராம மக்களிடையே பீதி மேலும் அதிகரித்துள்ளது. பிரபுவின் வீட்டில் வசிப்பவர்கள் வேறு வழியில்லாமல் அதே குடிசையில் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. இதற்கு என்றுதான் விடிவு பிறக்குமோ அது அந்த ஆவிக்கே வெளிச்சம்.